நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சுரக்ஷா ஆஸ்ட்ரோ வாஸ்து டிவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மஹே சாந்தரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. சுரக்ஷா அஸ்ட்ரோ வாஸ்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம். நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு ஒரு முதுமொழி உண்டு. சர் சி வி ராமன் எழுதிய ஒரு புக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா, த வாட்டர் எலிக்சிர் ஆஃப் லைஃப் அப்படின்வாங்க. எலிக்சிர் ஆஃப் லைஃப்னா நீரானது வாழ்வியலின் அமிர்தம். ஆமாங்க, இந்த தண்ணி இல்லைன்னா இந்த உலகமே இல்லை அப்படின்னு சொல்லலாங்க. நம்ம தண்ணி தான் என்னதான் சாதம் சாப்பிட்டாலும், கொக்கோ கோலா, பெப்சி, ஃபேண்டா எது குடித்தாலும் தண்ணி குடிக்கிறதுக்கு ஈடு ஆகாது. தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே அப்படின்னு ஒரு பழமொழியும் உண்டுங்க. என்ன திடீர்னு நீரை பற்றியோ பழமொழியை பற்றிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இந்த ஒரு பதிவுன்றது வாஸ்துவில் வந்து ஒரு முக்கியமான பதிவுங்க. வீடு கட்ட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஜினியர்கிட்ட பார்த்து இன்ஜினியர் மேஸ்திரி அரேஞ்ச் பண்ணி மேஸ்திரி லேபர்ஸ்லாம் பண்ணி எல்லாம் பண்ணாலும் ஃபஸ்ட்டு நம்ம வீடு கட்டுறதுக்கு தேவை தண்ணீர். சரிங்களா? அந்த தண்ணீர் எந்த இடத்துல போடுவோம்? போர்வெல்லோ கிணறோ. அந்த காலத்தில் கிணறு, இந்த காலத்தில் போர்வெல், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் கிடையாதுங்க. அதனால் மொத்தத்துக்கு நமக்கு தேவை தண்ணீர். அந்த தண்ணீர் வந்து இந்த பூமியிலேருந்து எடுக்கணும். நம்ம பிளாட்டு, நம்மளுக்குன்னு வரையறுக்கப்பட்ட ஒரு பிளாட்டில் எந்த இடத்துலேருந்து எடுக்கணும், ஏன் பர்டிகுலராக அந்த இடத்துல வந்து வாஸ்து சாஸ்திரம் வந்து தண்ணீர் போர் போடுறதுக்கு உண்டான கிணறு வெட்டுவதற்கு உண்டான இடம் அப்படின்னு தேர்ந்தெடுத்தது. தண்ணிக்கு ஒரு மகத்துவம் உண்டுங்க. அந்த காலத்து ரிஷிகள் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா, சாபத்தை கொடுத்தாலும் ஜலத்தை எடுப்பாங்க, கையில் போட்டு மந்திரம் சொல்லி சாபத்தை தண்ணி தெளிப்பாங்க. ஒரு வரம் கொடுத்தாலும் அந்த தண்ணீரை தான் எடுப்பாங்க, தண்ணி தான் தெளிப்பாங்க. கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கும். கும்பாபிஷேக கலச தீர்த்தத்தை என்ன பண்ணுவாங்க? எல்லார் மேலேயும் தெளிப்பாங்க. அந்த தண்ணி எதுக்காக? அந்த தண்ணிக்கு வந்து சுத்தப்படுத்துகிற குணம் உண்டு. ஃப்ளெக்சிபிள், அதாவது எந்த பாத்திரத்தில் போட்டாலும் அந்த பாத்திரத்தில் வந்து பாத்திரத்துக்கு தகுந்தபடி உருமாறும். இது கூட தான் இருப்பேன், எனக்கு பியூராக இருக்கணும் அப்படின்லாம் அது கிடையாது. எல்லா பொருள் கூட மிங்கிள் ஆகிடும். ஸோ தண்ணீர் அப்படின்றத சொல்லுவாங்க, தண்ணீர் போல இருடானுவாங்க, எல்லாருக்கூட மிங்கிள் ஆகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வாட்டர் அப்படின்றது இந்த பூமியில் நமக்கு கிடைத்த ஒரு அமிர்தம், ஒரு பிரசாதம். தேவர்களுக்கு அமிர்தம் கிடைக்கிற மாதிரி மனிதர்களுக்கு இந்த அமிர்தம் அப்படின்றது தண்ணீர் தாங்க. சாப்பாடு இல்லாமல் கூட ஒரு நாள் இருந்துடலாம், தண்ணி இல்லாமல் இருக்க முடியுமான்னா அது சந்தேகம் தாங்க. அதனால் இந்த தண்ணீர் முக்கியத்துவம் வாய்ந்த அந்த தண்ணீர் நம்மளோட பிளாட்டில் எந்த பகுதியில் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக போட வேண்டியது வடகிழக்கு பகுதி. ஏன் சார் வடகிழக்கு பகுதி? நான் உதாரணத்துக்கு கூட போட்ட விட காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுதாங்க, இது வடக்கு. இது ஒரு பிளாட்டுன்னு ஒரு வச்சுக்கோங்க. கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு. கிழக்கும் வடக்கும் சேரும் இடம் வந்து வடகிழக்கு பகுதி. இப்போ நம்ம ஏன் இந்த பகுதி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து வடக்கு பகுதின்றது பூமி சம்பந்தப்பட்டது, பஞ்சபூதங்கள்ல பூமி சம்பந்தப்பட்டது. கிழக்கு அப்படின்றது நீர் சம்பந்தப்பட்டது. அப்போ இந்த பூமிக்குலேருந்து அந்த நீர் வருது. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் தொடர்புடைய ஒரு பிளேஸாக அந்த வடகிழக்கு பகுதி இருக்கிறதுனால வடகிழக்கு பகுதியில் போட சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம எந்த இடத்துல வடகிழக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா,
சரி, வடகிழக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து ரெண்டு வகையில பார்க்கணும். வடகிழக்குல பாத்தீங்கன்னா வட வட வடக்கு சார்ந்த வடகிழக்கு சார்ந்த வடக்கு, வடகிழக்கு சார்ந்த கிழக்கு, இல்ல சொல்லலாம் கிழக்கு சார்ந்த வடகிழக்கு, வடக்கு சார்ந்த வடகிழக்கு இப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு பார்ட்டா பிரிகிறது. ஏன் இந்த கோடு போட்டிருக்கேன்? இப்போ உங்க பிளாட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜென்ரலா வந்து போர்டு எங்க போடக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வெட்டு இருக்க இந்த ரெண்டு கார்னர் இருக்குங்களா, இந்த கார்னருக்கு வெட்டுறப்பட இந்த இடத்துல வந்து போடக்கூடாது. அப்போ எங்க போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வடகிழக்கில் வடக்கு சார்ந்து, இல்ல வடகிழக்கில் கிழக்கு சார்ந்து போடலாம். நல்லா இன்னொரு டைம் சொல்றேன் உங்களுக்காக. இது வடக்கு, இது கிழக்கு, ரெண்டும் சந்திக்கும் இடம் வடகிழக்கு. இதுக்கு ஈசான்ய மூலை அப்படின்னு பேருங்க. ஈசான்ய மூலை. இந்த ஈசான்ய மூலைன்றது ஒரு நல்ல ஒரு சுத்தமா கிளீனா எந்தவித பாரம் இல்லாம ஒரு வீட்டுல இருக்கணும். இருந்தால் அந்த வீடு பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு. அதெல்லாம் அந்த இடத்துல வந்து தண்ணீர் எப்பவுமே பூமியிலேருந்து கிடைக்கக்கூடிய தண்ணீர் சுத்தமா இருக்கும். அதனால இந்த வடகிழக்கு பகுதியில் தண்ணி போடணும். இப்போ நமக்கு இந்த ரெண்டு டவுட், சென்டர்ல போடக்கூடாதுன்னு சொல்லியாச்சு, இந்த ஜாயிண்டோட கட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. இப்போ வடகிழக்கில் வடக்கு சார்ந்த பகுதியா, வடகிழக்கில் கிழக்கு சார்ந்த பகுதியா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். எந்த இடத்துல போடலாம்? ரெண்டு இடத்துலயுமே போடலாங்க. ஆனா இந்த ரெண்டு இடத்துல சாய்ஸ் எது சார் பெஸ்ட், எது சார் நெக்ஸ்ட்? கிழக்கு பகுதியில போடலாமா, அதாவது வடகிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதியில போடலாமா, வடகிழக்கு சார்ந்த வடக்கு பகுதியில போடலாமா? இரண்டும் போடலாம். ஆனால் இரண்டில் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வடகிழக்கில் கிழக்கு சார்ந்த பகுதி தாங்க ஃபர்ஸ்ட். வடகிழக்கில் கிழக்கு சார்ந்த பகுதி தான் நம்பர் 1. இது 1A வச்சுக்கோங்க. வடக்குன்றது 1. இந்த தவிர மற்ற எந்த இடத்துலயுமே வந்து போர்ன்றது வரக்கூடாது. வந்தால் அது வந்து பொருளாதார நிலைமையில வந்து ரொம்ப ஒரு அடிவிடக்கூடிய அமைப்பு ஏற்படக்கூடும். அதனால இந்த ரெண்டு பகுதியில கிழக்குன்றது 1A, வடக்குன்றது 1. சரி, ஏன் இப்படி காரணம் இல்லாம இருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து நீர் பகுதி, நீருக்கு சம்பந்தப்பட்டு வருது. இது வந்து எர்த்து சம்பந்தப்பட்டு வருது. சரி, இதுல பாத்தீங்கன்னா கிழக்கு பகுதியில நீங்க போட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொருளாதாரத்திலையும் நல்ல முன்னேற்றம், குடும்ப வளர்ச்சியிலையும் நல்ல முன்னேற்றம், படிக்கிற குழந்தைங்களுக்கு பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு பகுதியில வந்து குழந்தைங்க படிக்கிற ரூம் போட்டீங்கன்னா படிப்பு வந்து அபார திறமை இருக்கும், ஞாபக சக்தி இருக்கும், படிக்கிறது அப்படியே எழுதுவாங்க. ஸோ அதனால இந்த வடகிழக்குன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பகுதி. அந்த வடகிழக்கில் கிழக்கு பகுதி வந்து 100% எல்லாமே நல்ல விதமாகவே நடக்கும். ஆனால் வடகிழக்கில் வடக்கு சார்ந்த பகுதியில் நீங்க போர் போட்டீங்கன்னா பொருளாதார முன்னேற்றம் இருக்கும், மாற்று கருத்து கிடையாது. நல்லா படிப்பாங்க, மாற்று கருத்து கிடையாது. வீடு சுபிக்ஷமா இருக்கும், மாற்று கருத்து கிடையாது. ஆனா இந்த ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து பெயர் புகழ், பெயர் அண்ட் புகழ் ரெண்டுமே கிடைக்கும். இந்த இடத்துல வந்து பொருளாதார முன்னேற்றம் மட்டும் உண்டு, புகழ் கிடைக்க தாமதமாகும். வடக்கு புகழ் தாமதம். இப்போ அந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சிட்டீங்களா உங்களுக்கு? வடகிழக்கில் வடக்கு சார்ந்த பகுதியில் போட்டீங்கன்னா பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும், குடும்ப அபிவிருத்தி ஏற்படும், எல்லாமே உண்டு. ஆனால் புகழ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு தாமதம் ஏற்படும். ஆனால் கிழக்கு பகுதி அப்படி இல்லை, பொருளாதார முன்னேற்றம், குடும்ப அபிவிருத்தி, பெயர் புகழ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. சரி, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வடகிழக்க வந்து
இந்த வடகிழக்கு பகுதி வந்து 2 கிரகங்கள் வந்து ஆட்சி புரியுறது. ஒன்று குரு, ஒன்று கேத்து. இந்த 2 கிரகங்கள் ஆட்சி புரியுறது. இந்த 2 ஏன் இந்த 2க்காக அப்படின்னா, குரு கேத்து. கேத்து வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடியது, குருவும் அப்படித்தான். பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு, படிப்புக்கு புதனாக இருந்தாலும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த குரு கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த 2ஓட ஆதிக்கம் பார்க்கும்போது கிழக்கோட பகுதிக்கு குருவும் வடக்கோட பகுதி சில இது வந்து கேத்துவும் சேர்ந்து ஆட்சி புரியறதுனால உங்களுக்கு கிழக்கு எல்லாமே கிடைக்கும். கேத்து வரும்போது புகழ் கொஞ்சம் கம்மியா இருக்கும், கிடைக்கிறதுக்கு தாமதம் ஏற்படும். ஸோ எனவே கிணறு அல்லது போர்வெல் போட கிணறு மற்றும் போர்வெல் போட உகந்த திசை வடகிழக்கில் கிழக்கு, வடகிழக்கில் வடக்கு. எந்த காரணத்தை கொண்டும் இந்த இடத்துல நீங்க போர் போடக்கூடாது. இந்த கார்னர் உங்களுக்கு கட் ஆகக்கூடாது, தடுப்பு பிளாக் ஏற்படுத்தக்கூடாது. நீங்க இந்த இடத்துல போர் போட்டு நீங்க பிளாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பொருளாதாரத்துல முன்னேற்றம் இருக்காது, தடை ஏற்படும், இருக்கிற கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால இந்த சென்டர் பகுதியில் நீங்க போடுறத அவாய்ட் பண்ணுங்க. இதுதாங்க இன்றைய வாஸ்து பதிவு. ஸோ உங்களுக்கு அநேகமாக இந்த வாஸ்து பதிவு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த பதிவில் உங்களை சந்திக்க இருப்பது உங்களுடன் விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ரவி பரத்வாஜ். நன்றி, வணக்கம்.